வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, நவம்பர் 2 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சம பங்கு என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். சம பங்கு என்பது எது குறித்து என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன். தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் அறிவியல் விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் என்று பல பேர் சிந்தித்து கண்டுபிடிக்கிறார்கள் தத்துவங்களை, அரிய வகை கண்டுபிடிப்புகளை எல்லாம். ஆனால் அவர்கள் தனக்கே உரியதென அதனை கொண்டாடுகிறார்கள். அதில் எந்தவித நியாயமும் இல்லை என்று சொல்கிறார். அது இந்த உலக மக்களுக்கு சமமாக பங்கு வைக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அழகாக குறிப்பிடுகிறார். ஏன் என்பதற்கான விடை சொல்வதற்கு முன்பு, நான் அடிக்கடி மேடைகளிலே பேசும்போது சொல்லுவேன், இந்த டிஸ்கவரி என்கிற ஒரு சொல்லும் இன்வென்ஷன் என்கிற ஒரு சொல்லும் ஆங்கிலத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தானே. அதில் டிஸ்கவரி என்பதற்கு பொருளாக என்ன சொல்வார்கள் என்றால், ஏதோ ஒன்று இருக்கிறது, அதனை இவன் மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் அதை டிஸ்கவர்டு என்று சொல்ல வேண்டும். எதுவும் இல்லாத ஒன்றை இவன் கண்டுபிடித்து தந்தால் அதை இன்வென்டட் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால், இந்த உலகத்தில் காந்தம் என்பது இல்லாமல் இருந்ததா என்ன? ஏற்கனவே இருந்தது தான். மின்சக்தி என்பது இல்லாமல் இருந்ததா என்ன? ஏற்கனவே இருந்தது தான். இப்படி எந்த வகை அரிய வகை கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் என்று பட்டியலிடுகிறீர்களோ அதையெல்லாம் ஏற்கனவே இந்த உலகத்தில், இந்த இயற்கையில் இருந்த ஒன்றுதான் எனும்போது இப்படி ஒரு வேறுபாடே தேவையில்லை, எதையும் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுவேன். அதனையே தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமணிகள் மிக அழகாக இப்படி சொல்கிறார். தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு அறிவின் நுணுக்க நிலையிலே நின்று இந்த இயற்கையோடு ஒன்றிய நிலையிலே சிந்திக்கும் போது, இந்த உலகத்தில் பிறந்த முன்னோடிகள், இதற்கு முன் இது குறித்து சிந்தித்த ஞானிகள், விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களை காந்த களத்திலிருந்து எடுத்து அதனை மெருகேற்றி தருகிறார்கள். எனவே அது இசை ஞானிகளாக இருந்தாலும் சரி, தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அது ஏற்கனவே பல்வேறுபட்ட அறிஞர்களின் சிந்தனைகளை எல்லாம் தன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் எதையும் தனக்கானது என்று உரிமை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை, எல்லாம் மக்களுக்கு என்று எடுத்து கொடுத்து விடுவார்கள் என்று சொல்ல வருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். சொல்வது மட்டுமல்ல, 40 ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு மிக அருமையாக காயகல்ப பயிற்சி, மக்களின் நோயற்ற வாழ்விற்கு உதவக்கூடிய காயகல்ப பயிற்சியை வடிவமைத்து விட்டு அவர் இது தனக்கானதல்ல என்று இதனை உலக மக்களுக்காக சமபங்கு வைத்தவர் என்பதனாலே வெறும் சொல்லல்ல, செயலாலும் நிரூபித்தவர் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி என்பதை கருத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.